அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் தாங்கல் கிளையின் சார்பாக யூடியூப் வாயிலாக நாம் சில தாவா பணிகளை செய்து கொண்டு வருகிறோம். அதன் அடிப்படையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய ஒரு தலைப்பு என்னவென்று சொன்னால், துல்ஹஜ் மாதத்தினுடைய சிறப்புகள். அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு அருளால் பல நபர்களுக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்பினை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்கிறான். அதுதான் இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள். இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்களில் இருக்கக்கூடிய நன்மைகளை பற்றி அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். புகாரிலே 969வது ஹதீஸ். இதில் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லும் பொழுது, இந்த முதல் 10 நாட்களில் செய்யக்கூடிய இந்த நன்மைகள் அல்லாஹ்விற்கு மிகவும் விருப்பமானதாகும் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லும் பொழுது, சஹாபாக்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, ஜிஹாதை விடவா? ஜிஹாத் என்று சொன்னால் ஒரு நபர் தன்னுடைய உடைமைகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு போர்க்களத்திற்கு அல்லாஹ்வுடைய பாதையில் ஷஹீதாக வேண்டும் என்ற ஒரு நியத்துக்கு போகும் பொழுது அவர்கள் அந்த போர்க்களத்தில் போரிடுவார். ஆனால் அல்லாஹ்வின் பாதையில் அவர்கள் கொல்லப்படாமல், ஷஹீதாக்கப்படாமல், நாலு மறுமையில ஷஹீதுன்னு சொல்லக்கூடிய அந்த அந்தஸ்து எப்படிப்பட்ட ஒரு அந்தஸ்து தெரியுமா? எந்த விதமான ஒரு கேள்வி கணக்கும் இன்றி அந்த நபர்கள் சொர்க்கத்துக்கு போகலாம். அப்படிப்பட்ட ஒரு அந்தஸ்து மார்க்கத்திலேயே மிக சிறந்த உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு அந்தஸ்து என்று சொன்னால் அது ஷஹீதுன்னு சொல்லக்கூடிய ஒரு அந்தஸ்து தான். அந்த ஷஹீதுன்னு சொல்லக்கூடிய அந்த அந்தஸ்தை பெறாமல் ஒரு நபர் போர்க்களத்துக்கு போவார், போரிடுவார், கொல்லப்படாமல் மீண்டும் வீட்டிற்கு வருவார். அப்படி வரக்கூடிய அந்த நபர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அந்தஸ்து தான் ஜிஹாத் என்று சொல்லக்கூடிய ஒரு அந்தஸ்து. அந்த அந்தஸ்தை விட, ஜிஹாதை விட சிறந்த ஒரு நன்மை என்று சொன்னால் அது இந்த முதல் 10 நாட்களில் நாம் செய்யக்கூடிய இந்த நன்மைகள் தான். எப்படி நாம் ரமலானுடைய அந்த மாதத்திலே அதிகமாக நாம் ஆர்வத்தை காட்டினோமோ, நாம் சரியான முறையில் நாம் தொழுதிருப்போம், நாம் நமக்கு கிடைத்த அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி நோன்பு வைத்திருப்போம், நமக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்த அந்த பொருளாதாரத்திலிருந்து நாம் தான தர்மங்களை செய்து ஜகாத்துகளை கொடுத்திருப்போம். இப்படி எல்லா விஷயத்திலும் அதிகமாக நாம் ஆர்வத்தை காட்டினோமோ, நன்மை செய்யக்கூடிய விஷயத்திலே நாம் ஆர்வத்தை காட்டியிருப்போம், அதிகமான அளவிற்கு பாவ மன்னிப்பை தேடி இருப்போம். இப்படி எல்லா விஷயத்திலையும் நம்முடைய மார்க்கத்திலே அந்த ரமலான் மாதத்திலே எப்படி நம்முடைய ஆர்வங்கள் அதிகமாக இருந்ததோ அதே போல் இந்த ஜிஹாத் என்று சொல்லக்கூடிய அந்தஸ்தை விட சிறந்த நன்மைகளை தரக்கூடிய இந்த முதல் 10 நாட்களை நாம் அடைந்திருக்கிறோம். இந்த முதல் 10 நாட்களிலும் நாம் அதிகமாக நாம் நன்மைகளையும் செய்து அதிகமாக இறைவனிடத்திலே பாவ மன்னிப்பை கேட்கக்கூடிய ஒரு நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரும் ஆக்கி அருளி புரிவானாக என்று கேட்டுக்கொண்டவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.